வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல பெரிய பெரிய லெஜெண்டா இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ஸ்டாக்கை அதோட growth ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா வாரன் பஃபெட்டை சொல்லலாம். அவர் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இறந்து பண்ண ஜுன்ஜுன்வாலா சாரை சொல்லலாம். அவரும் இதே மாதிரி டைட்டன் கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கஷ்டம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட் 5 இயர்ஸ், அதாவது போன எலெக்ஷன்ல இருந்து இந்த எலெக்ஷன்ல வரைக்கும் 1000% மேல நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்த ஒரு 5 ஸ்டாக்கை பத்தி தான் டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். இது நம்ம ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டா கிடைக்கும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஸ்டாக்ஸ் முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு பார்த்த போறோம். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸை பத்தி நம்ம பெருசா பேசுனது கிடையாது. ஸோ நம்ம இதுல இப்ப ரீசெண்டா கிடைச்ச ரெக்கார்ட் டேட்டா வச்சு இப்ப இந்த ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அது என்னென்ன கம்பெனிங்கிறத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டாக்கை ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா அது எந்த அளவுக்கு growth கொடுக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மெயினான விஷயமா இருக்கு. எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னையும் கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரப்போற கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டேபிளா வர்றதுக்கு, அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி வருது அப்படின்னா மார்க்கெட் இப்போ இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஒரு 10% மேல ஒரு நல்ல ரேலியை கொடுக்கும். அதாவது 23,400 பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் 24,000 பாயிண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ள ரீச் ஆகிறதுக்கு உண்டான ரீசன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ எல்லாம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களோட இந்த இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பரா பிளான் பண்ணிக்க முடியும். 2019 இருந்து 24, அதாவது லாஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் 1000% ரிட்டர்ன் கொடுத்த டாப்ல இருக்கிற ஒரு 5 ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி இருக்கு, ஜேபிஎம் ஆட்டோ இருக்கு, ஜூபிட்டர் வேகன்ஸ் இருக்கு, ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் இருக்கு, டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா அதானி கிரீனை பத்தி ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா அதானில இருந்த ப்ராப்ளம்னால அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் எதையுமே நான் பெருசா ட்ராக் பண்ணது கிடையாது. எல்லாமே புதுசா தான் இருக்கு. அதானி கிரீன் எனர்ஜியும் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் நம்ம அப்பப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஆனா பெரிய அளவில் நான் இன்வெஸ்ட் பண்ணவும் கிடையாது. அதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில ரீசன்னால அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல நீங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஜாக்பாட் ரிட்டர்ன் இப்போ கிடைச்சிருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நல்ல வாழ்த்துக்கள். இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இதுல இமீடியட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கோசரம் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல இருக்கும். நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறதுனால நெக்ஸ்ட் நீ ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. பெரிய கரெக்ஷனை கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டாக் மார்க்கெட்லயே கரெக்டான ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதானி கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க 2019 வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப 4,24,000 ரூபாய்க்கு மேல ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கோம். இவங்க பாத்தீங்க அப்படின்னா சோலார் பவர்ல இருக்காங்க, விண்மில்ல இருக்காங்க, ஹைபிரிட் பவர்ல இருக்காங்க. அதாவது கிரீன் எனர்ஜி செக்டர்ல இவங்க ரொம்ப பாசிட்டிவா போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ கிரீன் எனர்ஜிங்கிறது ஃபியூச்சருங்கிறதுனால இது நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அதானியை பொறுத்த வரைக்கும் அதானி இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் இல்ல, அதானி குரூப்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துச்சு. ஸோ ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுனால ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரெக்கவர் ஆகி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்னை கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதோட பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜேபிஎம் ஆட்டோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா மெயினா ஆட்டோ காம்பனன்ட் தயாரிக்கிறதுல மெயின் ஃபோக்கஸா இருக்கு. இதுல 2019 நீங்க ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப 2,02,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும்
ஆட்டோ காம்பனண்ட்டும் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய இருக்கு. இவி செக்மெண்ட் இப்போ நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற எல்லா பிசினஸுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நிறைய வந்து ரயில்வே ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பிரேக் ஆகட்டும், ஒரு ரயில்வே ட்ராக் ஆகட்டும், அதே மாதிரி அதுக்கு லோடு பாடிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா சர்வீசஸ், எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ், இது சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ரயில்வேவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் கொடுக்க போறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் கூட இந்த மாதிரி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிக்கு நல்ல ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். 2019 ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 1,93,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நல்ல ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருக்கு இந்த கம்பெனி. ஸோ இதுவுமே வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் செக்டர்ல இருக்கிற எல்லா கம்பெனியுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்டரை வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற ரீசன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைஸில் இருக்கிற ரா மெட்டீரியல் எல்லாம் சீப்பாக கிடைக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி மட்டும் இல்லாமல் வேர்ல்டு எக்கனாமி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த செக்டரை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஆட்டோ சேல்ஸ் நல்லா இருந்தாலும் ஸ்டீல் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால இப்போ இது எல்லாமே வந்து இப்போ பாசிட்டிவான சைன் தான் இருக்குது. இந்தியாவிலேயே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் தான் அமையும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறாங்க. ஆட்டோ காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ செக்டரும் வந்து நல்லா குரோ ஆக போகுது. அப்போ வந்து இந்த ஸ்டீல் செக்டர் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் 2019 ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 1,79,500 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்கிற ஒரு செக்டர் கம்பெனி தான் இது. நெக்ஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டேன்லா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சர்வீசஸ் ஓரியன்டாக வந்து நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க எல்லாமே டிஜிட்டலாக தான் மாறப்போகுது. அதனால இந்த கம்பெனியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போது. நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால இல்லாமல் இவங்க வேர்ல்டு வைடு நிறையா காம்படிஷன் இருக்குது. இருந்தாலுமே இவங்க சிறப்பாக செயல்படுறதுனால நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 2019 வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 1,79,000 ரூபாய்க்கு மேலே இப்போ கிடைக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இதுவுமே நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற ஒரு செக்டராக தான் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE 15 இருக்குது. இப்போ கம்பெனியோட PE 20 இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர் வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்காங்க, 58% இருக்காங்க. F8 22% இருக்கு, T8 5% இருக்கு. 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 717 ரூபா, நியர்லி ஆல் டைம் ஹைல தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோனு பார்த்தீங்க அப்படின்னா 255 ரூபாயில தான் இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் 58,000 கோடிக்கு மேலே இருக்கு. கடன் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 கோடியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.43 இருக்கு. ஸோ PE மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஸ்டீல் செக்டர் வந்து ஒரு சைக்கிளிக் செக்டர், ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். அதனால வந்து கரெக்டான டைம் பார்த்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். டேன்லா பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இவங்க இண்டஸ்ட்ரி PE 32 இருக்கு, கம்பெனியோட PE 21 இருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 800 ரூபா சில்லறையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர்ட்ட வந்து 45% பக்கமாக ஹோல்டிங்ஸ் இருக்கு. FI வந்து 15% இருக்கு. அதே மாதிரி ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,317 ரூபாய்க்கு போயிருக்கு. லோனு பார்த்தீங்கன்னா 516 ரூபாயில இருக்கு. இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 10,000 மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. கடன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 80 கோடி தான் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.05 இருக்கு. ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட PE வந்து 56 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE வந்து 34 இருக்கு. PE ரேஷியோ பிரகாரம் இது ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. ப்ரொமோட்டர்ட்ட வந்து 70% இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 5,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியா இருக்கு. கடன் பார்த்தீங்கன்னா 373 கோடி தான் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.35 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் JPM ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி PE வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்கு. கம்பெனி PE 140. ஸோ ஜூபிட்டர், JPM ஆட்டோ, அதானி கிரீன் இது வந்து PE ரேஷியோ பிரகாரம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. வேல்யூஷன் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதே மாதிரி JPM ஆட்டோகிட்ட வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 68% இருக்கு. அதே மாதிரி இந்த வந்து 20,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியா இருக்கு. கடன் பார்த்தீங்க அப்படின்னா 1.93% டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கடன் தான். PE வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதே மாதிரி கடனும் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதானி கிரீனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கடன் எப்பயுமே ஜாஸ்தியா தான் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 7.23 இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. PE வந்து பாத்தீங்கன்னா 180 லெவல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல
டெஃபினட்டா வந்து PE ரேஷியோ பிரகாரம் கடன் பிரகாரம் ஜூபிட்டர், JPM ஆட்டோ, அதானி கிரீன்ஸ் இதை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் டேன்லா பிளாட்ஃபார்ம் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவா இருக்குது. இதோட பேலன்ஸ் ஷீட், ஃபண்டமெண்டல் இது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு வந்து கிளியரான ஐடியா கிடைக்கும். இதை விட மார்க்கெட்ல வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ ரிட்டர்ன் கொடுத்துருச்சு அப்படின்றதுக்கோசரம் இனி வரப்போற வருஷங்கள்ல ரிட்டர்ன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் பேசிக்கலாக ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலும் கரெக்டான ரிட்டர்ன் கிடைச்சாலும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு ஸ்டாக்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பற்றி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா வகையிலையும் வந்து இது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட ஃபியூச்சர் க்ரோத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.